இருக்கணும். இருளவா அறுக்கும் சோதி. இருளை எதால நீக்க முடியும்? வெளிச்சத்தால தான் இருளை நீக்க முடியும். அது மாதிரி என்னுடைய ஆணவத்தை உன்னுடைய அருள் சோதியால் நீக்குன்னு சொல்ற. ஆணவம் வந்து இருள். இருளவா அறுக்கும் எந்தை இணையடில் அவனுடைய திருவடி மட்டும்தான் என்னுடைய இந்த மருள் ஆகிய மனதை, இருள் ஆகிய ஆணவத்தை நீக்கும். அருளவா பெறுதல் இன்றி, இப்படி அவனுடைய திருவடியை அடையணுன்ற எண்ணம் கூட எனக்கு இல்லாம அஞ்சி நான் அலமந்தேற்கு, பயந்து போய். அலமறுதல் என்றால் விக்கித்து நிற்க, செய்வதறியாது இருக்கிறது, பயத்தோடு கூடிய பதட்டம். அந்த பேரு அலமறுதல்னு பேர். அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் ஞானசம்பந்தர் பாடுவார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். அந்த அலமறுதல் தான் இந்த விக்கித்து நிற்கிறது, செய்வதறியாது நிற்கிறது. அந்த அலமந்திற்கு பொருளவா தந்தவாரை போது நான் புலர்ந்ததா. நான் என்ன பண்றேன்? பொருள் மேல ஆசையை வச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்குல இருந்து நான் நம்ம நாளைக்கு காலையில இருந்து திருந்தணும்னு நினைக்கிறோம், அன்னைக்கே திருந்தணும். ஆனா என்ன சொல்லுவோம்? நாளைக்கு காலையில இருந்து பாருங்க நான் வாக்கிங் போறேன், 8 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளா போயிட்டு இருக்கேன். போது புலர்ந்த வரையில ஒவ்வொரு நாளா புலர்ந்து விடுஞ்சுக்கிட்டே போகுது. நான் எதுவும் செய்யற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாரு. அழகான ஒரு விவசாயம். அவர் வந்து ஒரு விவசாயத்தை குடும்பத்துல பிறந்தவர் இல்லையா, வேளாளர் மரபு. ஒரு விவசாயத்தை சொல்றார். என்ன விவசாயம்? இது அருள் விவசாயம், அது நெல் விவசாயம். மாதிரியே சொல்றாரு. உண்மைங்கிற விவசாயத்தை செய்யுது. உண்மை மெய்மையாம் உழவை செய்யுது. அதுல விருப்பம்னு விதையை போடு. விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கு. பொய்ங்கிற களையை பறிச்சு. பொறை எனும் நீரை பாய்ச்சி. பொறுமை. விவசாயத்தில் இருக்கும்போது பொறுமை இருக்கணும். விதையை நட்டுட்டு முளைச்சிச்சான்னு குரங்கு எடுத்து பார்த்துச்சான். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம போய் என்னடா அது இவ்வளவு தண்ணி ஊத்துறோம், இவ்வளவு இது பண்றோம், கொஞ்சம் கூட அதனால பொறுமை இருக்கணுமா இல்லையா? பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு. தினமும் போய் என்ன பண்ணிட்டே வரணும்? அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எலி வருதா, என்ன வருது போகுது அப்படின்றத தினமும் பார்க்கணும். அதான் சொன்ன தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலையிட்டு, ஒழுக்கம்ன்ற வேலையை போட்டு செம்மையுள் நிற்பராகி. செம்மை என்ற சொல்லுக்கு நான் நிறைய இடத்துல அந்த பொருளை சொல்லியிருக்கிறேன். உள்ளத்தால் தூய்மையா இருக்கிறதுக்கு உண்மை, வாக்கினால் தூய்மையா இருக்கிறதுக்கு வாய்மை, உடலால் தூய்மையா இருக்கிறதுக்கு பேர் மெய்மை. இந்த மூன்றினுடைய தூய்மைக்கு பேர் செம்மைன்னு பேர். செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளைச்சலா விளையுங்கள். அடுத்த பாட்டு பாருங்க. எம்பிரான் என்றதை கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று எம்பிரான் ஆட்டாடி என்னுள்ளே ஒழிதருவேனே. என்ன படைச்சது, காக்கிறது, என்ன ஆட்டு வைக்கிறது எல்லாம் சாமி தான். அறிவுக்கு புரியுது. மனசு அளவாய். உழிதறுதல்னா திரிகிறதுன்னு. மனசு என்ன பண்ணுது? உழிதருவேனை என்றால் திரிந்து கொண்டே இருக்கும். உழிதறுதல் என்றால் திரிதல்னு பொருள். எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றார். சிவபெருமான் என்ன பண்றாரு? என் உள்ளே மறைந்து இருக்கிறான். கறத்தல் என்ற இடைநரா சின்னரா போட்டிருந்தா என்ன இருக்கும்? மறைத்தல் என்று பொருள். என்னுள்ளே பெருமான் என்ன பண்ணி இருக்கிறான்? மறைஞ்சிருக்கிறான். எம்பிரான் எண்ணி நல்லால் என் செய்கேன் ஏழல். இது மாதிரி அவன் மறைஞ்சிருந்தானே எனக்கு என்ன பண்ணுவோம்? நான் ஒரு ஏழைன்னு அருளால் ஏழையா இருக்குது. பொருள் ஏழை அல்ல. இது என்ன ஏழை? அருள் இல்லாம இருக்கிற ஏழை. அடுத்து சொல்லிட்டார் அருமையா. இது இப்ப எப்படி பெருமானை கண்டுபிடிக்கலாம்னு அடுத்த வாரம். முதல் பாட்டு, அதுக்கு பதில் அடுத்த பாட்டு. விவசாயம் பண்ணுங்க. அடுத்த பாட்டு, அதுக்கு பதில் அடுத்த பாட்டு. உடம்ப கோயிலா மாத்து. காயமே கோயிலாக. காயம் என்பது காரண பெயர் தெரியுமா? உடம்புக்கு ஒவ்வொன்றுமே காரண பேருங்க. தகிக்கப்படுவதால் தேகம்னு பேரு. காயம் புண்ணுக்கு தான் காயம்னு பேரு. அந்த புண்ணு அதுக்கு காயம் உடம்புல படுறதுனாலே அந்த புண்ணுக்கும் காயம்னு பேர் இருந்துச்சு. காரண பேரா புரியுதா? காயம் காயத்தில் படுவதால் அந்த புண்ணுக்கும் காயம் என்று பேர் வருவது போல இந்த பெருமான் வந்து ஏகாயம் விட்டு அப்படின்னு ஒரு ராவணனே வருது. பெருமான் இந்த ஓருடம்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அது ஏன்னா ஆகாயம், இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, அதனால அது காயம். காயம் என்றால் பஞ்சபூதத்தால் உருவானது பொருள். அது மாதிரி காயமே கோயிலாக, கடி மனம் அடிமையாக, விரைந்து அந்த மனதை பெருமானுடைய திருவடிக்கு அடிமையா மாத்திக்கோ. உன்னுடைய அன்பையே அவனுக்கு நெய்யும் பாலுமா அபிஷேகம் பண்ணு. நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி. நிறைவு என்ற நீரை பெருமானுக்கு திருமஞ்சனமாக ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே. மனமணி லிங்கம், நம்முடைய உயிரையே, மனதில் இருக்கக்கூடிய உயிரையே லிங்கமா மாற்றிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பஞ்சக புலையன்.
புலையன்னா இழிவானவன் அந்த இடத்துல பொருள், சாதிய குறிப்பில் இழிவானவன். வஞ்சக புலையன்னா நம்ம ஒருத்தர் என்ன சொல்றோம், வாங்க 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 அப்படின்ட்டு மனசுக்குள்ள சீரியல் போடுறது வந்திருக்கிறான் பாரு இவனெல்லாம் அப்படின்னு நம்ம மனசுல நினைக்குது. இது பேர் தான் வஞ்சக புலையன்னு. நீங்க உடனே குத்துறவன் மிகப்பெரிய தவறு செய்யறவன்னு அர்த்தம் இல்லை. இரு மனம் படைத்திருந்தாலே வஞ்சக புலையன் தான். வஞ்சக புலையனை வழி அற தொண்டில் பூட்டி, நீ என்ன பண்ண அப்படி மாறி மாறி போன என்னை பிடிச்சிட்டு வந்து தொண்டில் பூட்டி அஞ்சலென்று ஆண்டு கொண்ட, பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டு கொண்ட, அதுவும் நின் பெருமை என்று. நான் அப்படி திரிஞ்சு போன என்ன சூளை நோய் கொடுத்து என்னை உழவாரம் என்ற தொண்டில் கொண்டு வந்து பூட்டினாய், அது உன்னுடைய பெருமை. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், அப்படி பூட்டியும் நெஞ்சகம் கனிய மாட்டேன், எனக்கு நெஞ்சம் கனியவில்லை. நின்னையுள் வைக்க மாட்டேன், உன்ன மனசுல வைக்கல. நெஞ்சகம் கனிய மாட்டேன், நின்னையுள் வைக்க மாட்டேன். இல்லையா, கோவில்ல வந்து வரிசையில் நிற்கும் போது கூட அந்த நேரத்துல வந்து என்ன ஓடிட்டு இருக்கு டிவியில இருந்து போன் பண்ணி கேட்கறவங்களை பார்க்கணும். கோவில் வந்து உட்கார்ந்து அப்ப கோவிலுக்குன்னு வர்ற அந்த எண்ணத்தை கூட நமக்கு இந்த புறச்சூழல்கள் மாற்றி விடுவது போல, நெஞ்சகம் கனிய மாட்டேன், நின்னையுள் வைக்க மாட்டேன், நஞ்சிடம் கொண்ட கண்டா என்ன நான் நன்மை தானே, என்ன நான் வந்ததுனால எனக்கு என்ன நன்மை, என்னால யாருக்கு என்ன நன்மை, ஒரு நன்மையும் இல்லை சாமி. நீ நஞ்சத்தை சாப்பிட்டு எங்களை காப்பாத்துன, ஆனா என்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது நாயினும் கடைப்பட்டேனே. இந்த நாயை கேவலமா பேசுறாங்கன்னு யாராவது நினைச்சிடாது. எங்கேயுமே அடியார்கள் இறைவனுடைய படைப்புல எதையுமே கேவலமா பேச மாட்டாங்க. நாய்க்கு ஒரு குணம், அந்த குணத்தை கேடாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான இடங்கள்ல நாயினும் கடை என்ற வார்த்தை, நாயினும் சிறிய என்ற வார்த்தை திருவாசகத்தில் அதிகமாக வரும், நம்முடைய நாவுக்கரசர்லையும் வரும். என்ன குணம் அப்படின்னா, தேர்ந்தெடுத்து உண்ணக்கூடிய குணம் மற்ற எல்லா பிராணிக்கும் உண்டு. ஆடு புல்லு மேயும் போது எல்லாத்தையும் மேயாது, மாடு மேயும் போது எல்லாத்தையும் மேயாது. ஆனா நாய் என்னன்னா செலக்ட், கோழி கூட கொத்தி கொத்தி செலக்ட் பண்ணி சாப்பிடும். ஆனால் இந்த அதுக்கு தான் தெளிவா இவங்க சொல்ற நாய் வீட்டு நாய் இல்ல, அது தெரு நாயின்னு வள்ளலார் பயன்படுத்துறார். அங்காடி நாய் போல அணிந்த நாய், தெரு நாய்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அங்காடி நாயின்னு. அவர் அந்த வார்த்தையை பாருங்க கவனமா போட்டார். எப்பொழுதுமே முன்னாடி முன்னோர்கள் சொன்னதை பின்னாடி வரவங்க தெளிவுபடுத்துவாங்க. இப்ப எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறுன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நினைச்சதை நினைச்ச மாதிரி அடைவாங்க, நினைச்ச நினைப்பு திண்மையாக உறுதியாக இருந்தாலும் சொல்லிட்டார் திருவள்ளுவர். பின்னாடி வந்த பாரதிக்கு பதட்டம், ஏன் தீமை அப்படி நினைச்சாலும் நடந்துரும்னு அர்த்தம் இருக்காது. பாசிட்டிவா தான் எல்லாரும் நினைப்பான்னு வள்ளுவர் நினைச்சிருக்காரு, அது ஐடியலிசம். ஆனா அப்படி இருக்குமா? அப்ப தீயவன் நினைச்சா கூட அது நடந்துருன்ற பொருள் வருது இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே என்ன வேண்டும். அடுத்த வாரம் அவர் காப்பாற்ற பாருங்க வள்ளுவர், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே என்ன வேண்டும். இப்ப அடுத்தது போற திண்ணிய நெஞ்சம் வேண்டும். சரி, திண்ணிய நெஞ்சம் மட்டும் இருந்தா பார்த்தாதான் அறிவு வேண்டும்னு கேட்கல, தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அப்பதான் நல்லதை நினைக்கும் அந்த அறிவு, இல்லைன்னா கெட்டதை நினைச்சிடும். ஏன்னா அறிவுக்கு தெரியாது இது நல்லது இது கெட்டது. அதனால தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த ஒரு வார்த்தை, நல் ஒரு வார்த்தை, அப்புறம் தான் அறிவு வேண்டும். வெறுமனே அறிவு வேண்டும் சொன்னா குண்டு வைக்கிறது அறிவு தான், குண்டை எடுக்கிறது அறிவு தான் இல்லையா? தீவிரவாதமும் அறிவு தானே. முட்டாள் நான் சொல்ல முடியும் அவங்கள. அப்ப தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது எண்ணிய எண்ணியாங்க எதுவும் எண்ணிய திணியராக்க பொருள் அப்படின்றதுக்கு பாரதியார் எழுதிய உரை விளக்கம். இதை நீங்க அப்படி புரிஞ்சு பார்க்கணும். அது மாதிரி நாயை சொல்லிட்டே வராங்க. வள்ளலாருக்கு கொஞ்சம் வருத்தம், என்னடா நாயின்னு சொன்னா இவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டு அவரு, இவங்க 7ஆம் நூற்றாண்டுல சொன்னா புரியும். 19ஆம் நூற்றாண்டுல இருக்கிறவனுக்கு நாயை சொல்றாங்களேன்னு கோவப்பட்டுருவான். அப்படின்னு என்ன பண்ண, அங்காடி நாயின்னு. வீட்டுல வளர்க்கிற நாய் அப்படி சாப்பிடாது, ஆனா தெருவில் தெரியுற நாய் பசிக்கு எது கிடைச்சாலும் சாப்பிடும். அந்த மாதிரி இவன் நல்லது கெட்டது தெரியாம செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்யறான். அந்த நாய் என்ன பண்ணுவான், கெட்டதை தின்னுடுச்சுன்னா கக்கும். கக்கிட்டு நாம கக்குனது தானே கெட்டது தானே எனக்கு திருப்பி கக்குனதை திருப்பி சாப்பிடுது. அந்த மாதிரி தப்புன்னு தெரிஞ்சு அதனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு எவ்வளவு துன்பத்தை அடைந்திருந்தாலும் அது சரியானதுக்கு அப்புறம் திருப்பி அங்கேயே போய் நிக்கிறாங்க. இந்த குணத்தை நாயினும் கடைப்பட்டேன் தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த உயிரினத்தையும் நம்முடைய முன்னோர்கள் குறைவா சொல்ல. ஏன்னா பன்றியை கூட அம்மையப்பரா பார்த்த பண்பாடு. நாயை கேவலமா பேசுவாங்களா? இடிகுரல் அன்னதோர் ஏனம்
இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் பண்ற. ஏன்னா காட்டு பன்றிங்க, பன்றிய அம்மையப்பரா சொல்ற, அம்மையப்பரா பன்றியா சொல்ற. அப்ப பன்றி கூட பன்றிக்கு முளை கொடுத்த படலம்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. தாயுமானவன்னா நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கும், எல்லா ஜீவராசிக்கும் வராகமூர்த்தி இருக்கு பாக்குறோம். அதனால இந்த இடத்துல நாயினும் கடைப்பட்டேன் தப்புன்னு தெரிஞ்சு தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் அதே தவறை செய்கின்ற குணம் இருக்கு பாருங்க. அதை சொன்னார், நன்னெறி காட்டியாண்ட. ஒவ்வொரு முறையும் எனக்கு நல்ல நெறியை காட்டியான். 1000 அரவமார்த்த அமுதனை. பாம்பு, சாமி உடம்பு பூரா பாம்பு தான். தலையில பாம்பு, கழுத்துல பாம்பு, கையில பாம்பு, விளையாடுறது பாம்பு, இடுப்புல பாம்பு, காலில் பாம்பு, அப்படி 1000 அரவமார்த்த அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவி நின்றார். நிலாவி நிற்க நோயவை சாயமாகில் நோக்கி நீ அருள் செய்யாய். நீ என் உடம்புல தானே இருக்கிற, என் உள்ளத்துல தானே இருக்கிற. எனக்கு ஏதாவது நோய் வந்தால் நீ அருள் செய்து அதை போக்க வேண்டும். வில்லத்தான் ஒன்ற மாட்டேன். வில்லுதல் என்றால் ஒரு இடத்துல இருந்து பிரிதல். இந்த பாசத்திலிருந்து என்னால பிரிய முடியல. இது ஒரு குழுவுக்குறி. நீங்க சில பேர் வீட்டுல எனக்கு தோசை ஒரு வில்லல் கொடுன்னு கேட்பாங்க, பாத்திருக்கீங்களா? இது வில்லல்னா என்னன்னா முழு தோசை இல்லை, சும்மா கொஞ்சோண்டு பிச்சு கொடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு பேர் வில்லல்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா இத? இப்ப பாருங்க, வில்லத்தால் ஒன்று மாட்டேன், நான் எதுல இருந்து விடுபட மாட்டேங்கிறேன்ற தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அதை விட்டு விலகி வர முடியல என்னாலங்கிறார். வில்லத்தால் ஒன்று மாட்டேன், தப்புன்னு தெரிஞ்ச ஒண்ணுல இருந்து நான் விலகி வரல. விருப்பனும் வேட்கையால. எதனால? அது மேல உள்ள விருப்பம். காசிக்கு போய் நான் பாவக்காய் விட்டேன், அது வரையும் அவனுக்கு பிடிக்காததா இருக்கும். இல்ல பிஞ்ச செருப்பு விட்டுட்டு வருவான். சனீஸ்வரன் கோயில போய் குளத்துல குளிச்சுட்டு துணியை விட்டுட்டு வருவோம். எவ்வளவு பெரிய பாவம், அந்த குளத்தை கெடுத்துட்டு வரான். இதெல்லாம் விட்டுட்டு வருதுன்னு அர்த்தமா? உன்னுடைய பெரு விருப்பமாக இருக்க ஏதாவது ஒண்ணு விட்டாதான் அதுக்கு பேர் துறவு. உனக்கு பிடிக்காதெல்லாம் விட்டுட்டு வர்றது துறவு இல்ல. ஏன்டா நல்லவனா இருக்கு அப்படின்னா தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவன்லாம் நல்லவன் அல்ல. தப்பு செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் ஒருவன் நிற்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான. ஏன்? அதன் மேல அவனுக்கு என்ன இல்லை? வேட்கை இல்லை. விருப்பம் என்பது வெளிப்படுவது, வேட்கை என்பது உள்ளத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறது ஏக்கம். அது பேர் வேட்கைன்னு பேர். நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலன்னு அந்த மேல உள்ள ஆசை என்னவா மாறும்? வேட்கையாக மாறும். வெளிப்படுத்த எனக்கு இது பிடிக்குங்க அப்படின்னு வெளிப்படுத்தினா அது பேர் விருப்பம்னு. வேட்கை என்பது என்னது? அதனாலதான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான். ஏன்னா உள்ளத்துல குறைஞ்சாதானே வெளியில விருப்பம் நமக்கு இதாகும். விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். ஏன்? வினைக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற விருப்பம் என்ற வேட்கை. அதுதான் வெளிப்பட்டு நம்மளை வினையை செய்ய வைக்கிறது. புரியுதா? வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரியே எனக்கு இத்தனை இன்ச்சு கலந்து வாங்கணும்னு சொல்லும் போதுதான் அந்த அரசு அதிகாரி லஞ்சம் வாங்க வேண்டிய தேவையை தள்ளப்படுறாரு. இருக்கிறது போதுங்க, நீங்க நல்லபடியா ஒழுக்கமா இருந்தா எனக்கு அதுவே பெரிய அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு அதே மாதிரி டிவி வேணும், அதே மாதிரி கார் வேணும். இவன் 25,000 சம்பளத்தை வச்சுட்டு எப்படி வாங்க முடியும்? அப்ப 20,000 வெளியில வாங்க வேண்டியது. அந்த வேட்கையை ஏற்படுத்துறது பாருங்க. அதுதான் அழகா சொல்ற, வள்ளத்தேன் போல உன்னை வாய்மடுத்து உண்டிடாம. எனக்கு கிடைச்ச ஒண்ணு அப்படியே தேன் மாதிரி குடிக்கணும். நீங்க மத்த எல்லாத்துலயும் மிச்சம் வைப்போம், தேன்ல மிச்சம் வைக்க முடியும் தெரியுமா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுவை இருக்கு. தேன் மட்டும் நீங்க ஸ்பூன்ல எல்லாம் எடுத்து சாப்பிடுறதுதான் இன்னைக்கு பழக்கம். கையில இந்த உள்ளங்கையில தேன் வச்சு அதை நக்கி சாப்பிடணும். நம்ம இதுல தின்னுதல், நக்குதல், பருகுதல், குடித்தல்னு 4 இருக்கு. எதை திங்கிறது, எதை பருகிறது, எதை குடிக்கிறது, எதை நக்கி சாப்பிட எதுவுமே உங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஸ்பூனை கொடுக்க மாதிரி. நீங்க ஸ்பூன்ல சாப்பிட்டீங்கன்னா அது சாப்பாடு, அது நம்ம கை விரல்கள் கேட்டா ஹைஜீனிக் அப்படிங்கிறது. ஹைஜீனிக் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கையை கழுவுறது அடிச்சு கிருமியும் சேர்த்து தின்னுறோம். கேட்டு ஹைஜீனிக். ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, பறக்கிறதெல்லாம் தின்னுட்டு இருந்தேன்னா இப்ப எதையும் திங்கிறான், கிருமியும் கொண்டு திங்கிறான். கையில கிருமி இருக்குன்னு அதை அடிக்கிறான். கிருமி செத்தது எங்க இருக்கும்? அதையும் சேர்த்து திங்கிறான்னு தான் அர்த்தம். கிருமியை கூட விட்டு வைக்கல. எவ்வளவு மோசமான ஆளாயிட்டான். ஆடு மாடோட மோசமாயிட்டான் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஹைஜீனிக்னு சொல்லிட்டு கையில சாப்பிடாத, ஸ்பூன்ல சாப்பிடுறதுதான் உனக்கு உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து போக, நீங்க அம்மா அப்பா உருண்டை ஊட்டி கொடுத்தாங்கன்னா குழந்தை வாங்க மாட்டேங்குது. ஏன்னா அது ஹைஜீனிக் இல்லைங்குது. நான் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி 10 பேர் குடிக்கிறான், அரை பாட்டில் உள்ள இருக்கு. இது ஹைஜீனிக். தண்ணி பருகுதல், தண்ணீர் பருகிறது, தூக்கி தான் குடிக்கணும்.
தண்ணீர் வந்து நம்ம வந்து வாய் வச்சு குடிக்க கூடாது. புரியுதா? இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. இது அழகா சொல்றாரு. வள்ளத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே உள்ளத்தே நிற்றி ஏனும் உயிர்ப்புளே வருதி ஏனும். நீ உயிரோடு என்னுடைய கலந்து வந்தாலும் சரி, உள்ளத்துல இருந்தாலும் சரி, கள்ளத்தே நிற்றியப்பா. கொஞ்சம் கூட எனக்கு தெரியாம காமிச்சுக்காம இருக்கிறிய சாமி. கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே, உன்னை நான் எங்க போய் பார்க்க முடியும்? அடுத்தது ஆசை வன் பாசம். வன் பாசம்னா வலிமையான பாசம், அதுல இருந்து விட்டுட்டு வர முடியல. ஆசை வன் பாசம் எய்தி சொல்லிட்டே இருப்பாங்க வயசானவங்க. நான் வந்து எம்மா என்கிட்ட பார்க்க மாட்டேங்கிறான், என்ன ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு திடீர்னு எமன் வந்து நிக்கிறான். அம்மா வாமா போலாமா, கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். நீனும் நானும் இல்லை விளையாட்டு கூட்டத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. யாராச்சும் இந்த மாதிரி சொல்றவங்க யாராச்சும் போவாங்களா? ஏன்? அந்த பாசம் இல்லையா? பல்லு வலிக்குதுன்னா கூட வாரியார் சாமி சொல்லுவார், இந்த முறுக்கு கொஞ்சம் நுணுக்கி கொண்டாயன்னு மறுபடியும் எடுத்துருப்பாங்க. பல்லு வலி இருக்கு, பல்லு போயிடுச்சு கிழவனுக்கு, ஆனா என்னது அந்த முறுக்கு கொஞ்சம் நுணுக்கி சாப்பிட்டு தான் ஆகணும்னு உனக்கு என்ன இருக்கு, அதை விட்டு ஒழிய அப்படிங்கிறது வழிய. அதை விட முடியல. பேர பையன் முறுக்கு சாப்பிடறான்னு நம்மளும் சாப்பிட வேண்டியது. சுகர் 400 எரிஞ்சி இருக்கும். அவன் கேட்பரிஸ் சாப்பிடறான்ட்டு அவன்கிட்ட ஒன்று பண்ணி கேட்பரிஸ் வாங்கி தின்னுட்டு ஆன்னு கிடக்கும் சுகர் ஏறி. உனக்கு ஏன் இந்த வேலை? உனக்கு ஏன் இந்த வேலை இல்லையா? எவ்வளவு நம்ம அந்த ஆசை மண் பாசம் மண் பாசம் மீதி அங்குற்றேன் இங்குற்றேன், அங்க போறேன் இங்க போறேன் அலையறான் இல்லையா? பஃபேல பாத்துருக்கோம்ல, 80 ஐட்டத்தையும் சாப்பிடணும்னு அலையறான் பாருங்க. இவனுக்கு 4 திங்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா அந்த 80ஐயும் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. இப்படி போவான், இங்க போவான், எல்லாத்தையும் வாங்கி தட்டு நிறைய குமிச்சிருவான். மூஞ்சி அடிச்சா இருக்கு சாப்பிட முடியாது. ஒரே வீட்டுல ஒரே ஒரு ரசஞ்சாரம் வச்சு துவையல் வச்சிருப்பாங்க, அப்படி சாப்பிடுவோம். பஃபேல போயிட்டு குளத்தையும் வாங்கி வச்சுட்டு எதுக்களிக்கும். ஏன்னா குலோப்ஜாம் குருமலை மிதந்தா எப்படிங்க சாப்பிடுறது? இப்படி ஒரு சாப்பாடை வந்து நம்ம இன்னைக்கு உருவாக்கி அங்காடி நாய் போல் அடைந்ததை ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றது? ஆசை மண் பாசம் எய்தி அங்குற்றே இங்குற்றே, எப்படி நம்மளே சொல்ற மாதிரி இருக்குல்ல எல்லா பாட்டுமே. நமக்கு எல்லாருக்குமே அந்த குற்ற உணர்ச்சி வருது பாருங்க. ஏன்டா அந்த பாட்டை அவர் எடுத்தாருன்னு தோணுதா இல்லையா? எனக்கும் அப்படிதான். ஊசலாட்டு உண்டு வாழா, என்ன சொல்றாரு? ஊசல் போல இருக்கிறேன், கோயிலுக்கும் போய்க்கிறேன், கூலி படத்துக்கும் போயிட்டு வரேன். ஊசலாட்டு உண்டு வாழா உழந்து, அதுக்குள்ளே உழந்து நான் உழிதருவேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னால ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியல. எனக்கு வந்து இதுக்கு அழகா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஆசிலேஷன், வேவரிங் மைண்ட், ஆசிலேஷன், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்காங்க. தீர்க்கமா என்னால் முடிவெடுக்க முடியல. தேசனே தேசமூர்த்தி திருமறைக்காடு, இது பொது திருப்பதிகமா இருந்தாலும் இவர் குறிப்பிட்டு ஒரு ஊரை குறிப்பிட்டதுனால இது திருமறைக்காட்டுல பாடின பாட்டு. திருமறைக்காடு மேய ஈசனே உந்தன் பாதம் ஏத்துமாறு அருளேன்மா. நீதான்ப்பா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி உன் திருவடியை நினைப்பதற்கும் என்னுடைய இந்த ஊசலாட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நீதான் அருள் செய்யணும்னு கேட்கிற. அடுத்த பாட்டு நிறைவிலே, எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவில்லை. அதுதான் ஔவையார் சொன்னாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா. ஒரு நாள் சாப்பிடாம பரவாயில்ல அப்படின்னு. சரி, ஒரு நாள் நிறைய கிடைக்குது, 2 நாள் உணவே 7 என்றால் 7. 2 நாள் சாப்பாடு சேர்த்து சாப்பிடலாம். என்ன இந்த வாழ்வு மயிர் இப்படி பண்ணுது அப்படின்னு ரொம்ப ஔவையார் அழகா சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைவில்லை, எதுலயும் நமக்கு நிறைவு இல்லை, நேசம் இல்லை, எனக்கு எதன் மேலேயும் உண்மையில அந்த நேசம் இல்லை, நினைவில்லேன், இறைவனை பற்றிய நினைவு இல்லை, வினையின் பாசம் மறைவில்லை. இவ்வளவு எதனால் நடக்குது? என்னுடைய வினை என்ற பாசம் மறைவு என்று காக்கு புறப்பட்டேறும் வகை எனக்கு அருளன். இப்படி எனக்கு இருக்கிற என்ன நீ அருள் செய்து சிறையிலே, எனக்கு எந்த கட்டுப்பாட்டிலையும் நான் இருக்க மாட்டேங்கிறேன். சிறைன்னா அந்த கட்டுப்பாடு, ஜெயில் நடத்தாது. சிறை என்பதற்கு என்ன பொருள்? கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு இல்லாம நான் தெரியல. சிறையிலே செய்வதென்னை திருவடி பரவியத்த குறைவிலே. அந்த திருவடி பரவியத்துல எனக்கு எந்த குறையும் இருக்காது. அதுக்கு குற்றம் தீர, என்னுடைய குற்றத்தை தீர்த்து உன் திருவடியை பரவியதற்கு அருள் செய்ய வேண்டும். ஒன்றை சேர் சடையினான் நிறைவனா. அருமையான பாட்டு. நடுவிலா காலன். அந்த காலன் இருக்கிறான் பாருங்க, மோசமான ஆளு. எவ்வளவு கொடுத்தாலும் அவன்கிட்ட லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது. காலன் வர்றான், 10 லட்ச ரூபா கொடுத்துறான், 10 நாள் கழிச்சு வேணா வருவானா? இல்ல சொத்தை எழுதி வைக்கிறேன் முடியுமா? காலன் விட்டுருவானா? ரொம்ப அழகா சொன்னார் நம்முடைய திருமந்திரத்திலையும் பட்டினத்தாரும். முதல்ல நம்ம பேரை நீக்கிடலாம், அது வரையும் ஆகா ஓகா ஐயா கொய்யாங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறான்? இங்கிலீஷ்ல சொல்லிடுவான். நமக்கு எது எதெல்லாம் பிரச்சனையா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தெரியுமா? பாடி எப்ப எடுப்பீங்க?
டாடின்னு கூப்பிட்டவன் பாடி எப்ப எடுக்குங்கிறான். ஊரெல்லாம் கூடி உறக்க அழிதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு ஒரே பேர் அத்தனைக்கும் சூரையம் காற்றிடை போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. கடைசி பாட்டு என்ன தெரியுமா? அதுவரையும் இந்த நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள்னா அவனை பத்தி நினைப்பொழிந்தார்கள் தப்பா புரிஞ்சுக்கணும். அது இல்ல, நமக்கு ஒரு நாள் இப்படிதாங்கிறத மறந்துடும். அந்த பாடி கிடக்கிற வரையும் என்ன மாதிரி பேசிட்டு இருப்பான் தெரியுமா? அவனை மாதிரி ஒரு பிலாசபரை பார்க்க முடியாது. மிகப்பெரிய அரிஸ்டாட்டில், திருவள்ளுவர் தோத்துருவர் சாவுட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? பிரமா எப்பேற்பட்ட மனுஷன் வாழ்க்கை தாண்டா பாரு. இதை இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம நமக்கு சொத்து சேர்த்துட்டு உட்காந்துருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு அரணாக்குடி கூட அறுத்துட்டு தான் வைக்க போயிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து இவன் ரொம்ப சிறந்த மனிதனா இருப்பான் இருக்கு அப்படின்னு நம்ம அவன் பக்கத்துல உட்காந்துருக்கும். அடுத்த பிலாசபர் திருவள்ளுவருக்கு அப்புறம் இருந்தான் 64வது நாயன்மாரா அவனை சேர்த்துடலாம் இருக்கு அப்படின்னு நம்ம எண்ணிட்டு இருக்கும் பொழுது கொண்டு போய் இங்க வச்சு எரிச்சுட்டு தண்ணியில முழுகி எந்திரிச்ச உடனே போனை கையில் எடுப்பான். இந்த கேன்டீன்ல சாப்பாடு சொல்லிட்டு வந்துருச்சான்னு கேட்பான். அதுல இன்னொன்னு சொல்லுவோம், அப்பளத்தை மறந்துருப்பான், தனியா கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க. இவனுக்கு புத்தி பாருங்க. நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள்னா நாளைக்கு நம்மளும் இப்படித்தான் கிடக்க போறோம் நினைப்பு என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. இதான் சொன்ன நடிவிலா காலன் வந்து நணுகும் போது அறிய ஒண்ணு. அந்த நேரத்துல நம்மளை யாரோ காப்பாத்துவான்னு ஒருத்தன் இருந்தானே, அவன் பேர் நமக்கு வாயில வராது, என்னென்னமோ வருமா. ஏன் சொல்லி பழகி இருந்தாலே சிவ சிவான்னு வரும், நமசிவாயன்னு வரும். நீ பேசுறது எல்லாமே அவச்சொல்லா இருக்கு. சிவச்சொல்லா இருந்தா தான் உனக்கு நாக்குல ஒரு நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவேனர். அப்ப நாக்குக்கு உனக்கு பயிற்சி இருந்தா தான் அந்த பயிற்சி வரும். அடுவன 5 பூதம், அந்த நேரத்துல 5 பூதம் உன்னை எடுத்துக்கிறது ரெடியா நிற்கும். பஞ்சபூதத்திலே வந்த உடம்பு பஞ்சபூதத்துக்கு எடுத்துக்கிறது ரெடியா நிக்கணும். அவை நமக்கு ஆற்றலாக, அதுக்கிட்ட நான் ஜெயிக்க முடியாது. படுவன பலவும் குற்றம் பாங்கில்லா மனிதர் வாழ்க்கை. இப்படிதான் இருக்கு. பாங்கில்லாத மனிதர் வாழ்க்கை குற்றம் செய்திருக்கிறது. கெடுவது பிறவி. சீச்சி, என்ன பிறவி? இவ்வளவு நல்லது சொல்லி கேட்காம இருக்குது. கிளறொளி சடையினீரே. திருச்சிற்றம்பலம். பேர்பட்ட அருமையான ஒரு பதிகத்தை கொடுத்திருக்காரு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மகிழ்ச்சி. இந்த 2